திரு சிவப்பிரியின் தொகுதி பங்கீட்டில் இனிமே திமுக கூட்டணி முகாமில் சலசலப்பு இருக்காதா? சமரசமாக முடிய வாய்ப்பு இருக்கா? பெருமளவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ பேக் சேனல்ல எல்லா கட்சியும் ஓரளவுக்கு சொல்லியிருப்பாங்க, எல்லாருக்குமே ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க, இவ்வளவுதான் கொடுக்க முடியும், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் கடந்த முறையும் அப்படி தான் நடந்தது. விசிகே தலைவர் திருமாவளவன் போன முறை அந்த சீட்டுகளுக்கு கையெழுத்து போட்டு வெளில சொன்னார், இந்த சீட்டு இது எம்எல்ஏ சீட்டு கிடையாது, எம்எல்ஏ பதவி. ஏன்னா திமுக கூட்டணியில் அவ்வளோ வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். அதை விட இந்த முறை வெற்றி வாய்ப்பு அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த முறையே அவர் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருந்தது. இன்னொன்று விசிகேக்கு முதலமைச்சரே திமுகவிலேயே அவங்க அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா விசிகேவோட கிரவுண்ட் ஒர்க் டிஎம்கேக்கு பெருமளவில் கிரவுண்டில் ஒர்க் பண்ணுது. அவங்களோட கேடர்ஸ் அவங்களா தானாக வேலை செய்கிறாங்க. இன்னொன்று, திமுகவுக்கு அடுத்து அந்த கூட்டணியில் காங்கிரஸ் தான் வாக்கு வங்கி அதிகமாக வச்சுருந்தாலும் கூட 4.5% இல்லை 5% இருந்தாலும் கூட விசிகேல இருக்கிற தொண்டர்கள் அவ்வளோ ஆர்வமாக அந்த தேர்தல் பணியில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். விசிகேவுடைய அந்த கிளை கழகம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடங்களை அதிகப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலையே விசிகேக்கு 2 ப்ளஸ் இன்னொன்று கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் காங்கிரஸ்லேருந்தே நிறைய பேர் சொன்னாங்க. எங்ககிட்ட இருந்து கூட ஒன்று எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. ஏன்னா ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறதுல காங்கிரஸை விட தமிழ்நாடு ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் போன்றவர்கள் அந்த ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ஸை அதிகமாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. பட் மற்ற கட்சிகளுக்கு அவங்க கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ண அதே நம்பர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இல்லை கூட கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல, குறைச்சிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா? இல்லை, குறைச்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஐயுஎம்எலுக்கு அப்படி தானே குறைச்சி தானே கொடுத்துருக்காங்க. 3லேருந்து 2 குறைச்சி கொடுத்துருக்காங்க. மனிதநேய மக்கள் கட்சிக்கு அந்த 2 கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணுங்கிற கண்டிஷன் வேறு. இப்போ நீங்கள் திமுக ஒரு 160 161 நின்னாலும் கூட அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நிற்கிற கேண்டிடேட்ஸ் 175 177 வரைக்கும் போவாங்க. ஸோ ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் அவங்க டிஎம்கே எம்எல்ஏஸ் தான். அவங்க எங்கேயும் வெளியில் போக முடியாது. அவங்க வெளியில் போனாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம்லாம் அவங்க மேலே வரும். அவங்க டிஎம்கே எம்எல்ஏஸ் தான். அதனால டிஎம்கே அந்த 170 ஓகே. உள்ளூர் அந்த அச்சம் இருக்கா திமுகவுக்கு? பெரும்பான்மை பலம்ங்கிறது நம்ம கட்சி மட்டுமே பெற்றக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கணும், கூட்டணி கட்சிகள் பலத்தோடு இந்த ஆட்சி நடந்துடக்கூடாது. எல்லா கட்சிக்கும் அச்சம் இருக்கா? திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்கும் அந்த அச்சம் இருக்கும். அதிமுக ஏன் 165லேருந்து 170 நிற்கணும்னு நினைக்கிறாங்க? திமுக ஏன் அதே எண்ணிக்கையில் நிற்கணும்னு நினைக்கிறாங்க? நம்ம சுயசார்பாக நம்மளுடைய கவர்மெண்ட்டாக அது இருக்கணும், யாரையும் நம்ம நம்பிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக இருக்கும். திராவிட கட்சிகளுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அது. ஏன்னா இவங்க இந்த பவர் ஷேரிங் அப்படிங்கிற விஷயத்துக்கு பழக்கமே படலை தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏற்கனவே இருந்த தேர்தல்களில் அந்த பவர் ஷேர் அப்படிங்கிற விஷயம் பெருசாக பேசப்படலை. இன்னைக்கு அது பேசப்படுது. ஏன்னா புதுசாக கட்சி ஆரம்பித்த திரு விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே அதை கொடுக்குறாரு. பட் அதுக்கு பெரிய டேக்கர்ஸ் அவர்கிட்ட இல்லை. அவர் சொன்ன அந்த பொலிட்டிக்கல் பாமை வச்சு இங்கே எல்லாரும் அவங்களோட பார்கெனிங் பண்ணிக்கிட்டாங்களே தவிர அவருக்கு அது எதுவும் பயன்படல. பட் மற்ற கட்சிகளுக்கு அது பெருமளவில், குறிப்பாக காங்கிரஸுக்கு பயன்பட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஏற்கனவே இங்கே நம்ம பேனலிஸ்ட் சொன்ன மாதிரி காங்கிரஸுக்கு சீட்டு குறைக்கிறதுக்கான முயற்சியில தான் ஈடுபட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக காங்கிரஸ் கடந்த வாரம் வரைக்கும் அவங்க ஃபைட் பண்ணது எதுக்குன்னா அந்த 25 காப்பாற்றிக்கிறது. அதுக்கப்புறம் கிரீஷ் சோடங்கர் போய் டெல்லியில் 25 ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னது எதுக்குன்னா அந்த 25க்கு மேலே வர்றதுக்கு தான். அவங்க ஃபைட் போன வாரம் வரைக்கும் இருந்தது அந்த 25 எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிறதா. ஏன்னா அவங்களுக்கு பேக் சேனல் மூலமாக தெரியும் 25 ஆஃபர் பண்ணுவாங்களோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அந்த 25 ஃபைனல் அஃபிஷியல் டாக்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா 25 சீட்டு கொடுக்குறோம், ஓகே, அப்போ 25 கன்ஃபார்ம். இதுக்கு மேலே என்ன பண்ணணுங்கிறது தான் அந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை வேற மாதிரி பூதாகரமாக மாறி அலையன்ஸ் இருக்குமா பிரேக் ஆகுமாங்கிற சுச்சுவேஷனுக்கு போன பிறகு சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கர்கே எல்லாம் தலையிடும் போது அப்போ அது வேற ஒரு பரிமாணத்தை எடுக்கிறது. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க தனி பெரும்பான்மையோடு வரணும்னு தான் நினைப்பாங்க. அவங்க ஓரளவுக்கு அதில் காம்ப்ரமைசஸும் பண்ணிப்பாங்க. ஒரு 160 புதிய கட்சிகள் உள்ள வந்ததை, தேமுதிக உள்ள வந்ததையோ ஓபிஎஸ் கட்சிக்குள்ள இணைக்கப்பட்டதையோ திமுகவோடு கூட்டணியில் ரொம்ப நாள் இருந்த கட்சிகள் எப்படி பார்க்குறாங்க? அவசியமான நகர்வாக பார்க்குறாங்களா, இல்லை
தேவையில்லாத நடவடிக்கை. ஓபிஎஸ் கூட்டிட்டு வந்ததுல பெருமளவுல மத்தவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஒப்பீனியனும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கட்சியில சேர்ந்துட்டாங்க. திமுகல யார் சேரணும் சேரக்கூடாதுங்கிறத ஸ்டாலின் மட்டும்தான் முடிவு பண்ணும், வேற யாரும் முடிவு பண்ண முடியாது. அதுல வந்து வேற யாருக்குமே எந்த கருத்தும் இருக்கவே முடியாது. பத்திரிகையாளரா எனக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், பட் அது முடிவு பண்ண வேண்டியது ஸ்டாலின் அவர்கள். தேமுதிக வேணுமா இல்லை இப்போ புதுசாக கொண்டு வருகின்ற சமுதாயம் சார்ந்த கட்சிகள் வேணுமாங்கிற கேள்வியை அவங்க கேட்கலாம். ஆனால் எல்லாருக்குமே அந்த புரிதல் இருக்கும். இது வந்து ஒரு நார்மலான எலெக்ஷன் கிடையாது. ஒரு 4 கார்னர்ட் கான்டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் பொழுது இங்கே வந்து 500 ஓட்டு 1000 வச்சு கடந்த தேர்தலே நீங்கள் நம்ம பார்த்தீங்கன்னா இல்லை less than 5,000 votes பார்த்தீங்கன்னா 35லேருந்து 39 கான்ஸ்டிடுவன்சிஸ். ஸோ அப்போ கடந்த தேர்தலையே 40 தொகுதிகள் வந்து 5000க்கும் குறைவான வாக்குகளில் முடிவு செய்யப்பட்டதுன்னா இந்த தேர்தல் இன்னும் கடுமையாக இருக்கும்னும் போது அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு அலையன்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. இன்னொன்று திமுக வந்து அவங்களோட எண்ணிக்கையே 160 165க்குள்ளே குறைச்சிக்கிட்டா கூட இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு வின் பண்ண முடியும் அவங்க மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து. ஏன்னா எலெக்ஷன்ஸ் எப்படி போகும்னு தெரியாது. ஸோ எலெக்ஷன் ஒரு வேளை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக போச்சுன்னா நாளைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கூட்டணி கட்சிகளினுடைய இது வேணும். அப்படி இல்லை நாம் வந்து பெருமளவில் ஜெயிச்சிருவோம்னாலும் ஓவரால் ஃபிகர்னு ஒன்று இருக்குல்ல, நாம் வந்து போன முறையை விட இந்த முறை அதிகமாக ஜெயிச்சோம். 159 போன முறை 160 ஜெயிச்சா கூட அது பெரிய வெற்றி தானே. 158 நீங்க போனீங்கன்னா தான் பிரச்சனை. 160 ஜெயிச்சா கூட அது வெற்றி இல்லை. ஸோ அப்போ டிஎம்கே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காங்கிரஸ் ஜெல்லாகுமா ஜெல்லாகாதானா, பவர் வந்து ஒரு பசைங்க ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்ட பிறகு இந்த மனக்கசப்புலாம் எதுவும் இருக்காது. பெருமளவில் அதெல்லாம் கடந்து அவங்க போய் எல்லாரும் வேலை செய்ய தான் செய்வாங்க. இன்னொன்று காங்கிரஸ் ஏன் இவ்வளோ தொகுதிகளை கேட்டுப்படுறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகவான எலெக்ஷனு நம்ம வேலை செய்யலைனாலும் பரவாயில்ல, அவங்க செஞ்சு நம்மளை சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியும். இதே அழுத்தத்தை தானே எல்லா கூட்டணி கட்சிகளும் கொடுப்பாங்கன்னு சாமிநாதன் கேட்கிறாரு. நிச்சயமா கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்க. பட் யாருக்கு எவ்வளவு பார்கெனிங் பவர் அப்படிங்கிறது இருக்குல்ல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வந்து நீங்க வந்து ஓட் பர்சன்டேஜை மட்டும்தான் பார்க்குறோம். பட் காங்கிரஸ் அலையன்ஸ்ல இருக்கிறதுனால மைனாரிட்டிஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் இது போன்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது. பட் இப்போ லெஃப்ட் பார்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது இல்லை. ஏன் காங்கிரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மைனாரிட்டி ஃபேக்டர் இப்போ வருதுன்னா, விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்தவர், அவருக்கு அந்த வாக்குகள்லாம் பிரியும் அப்படின்னும் போது இப்போ காங்கிரஸ்ல ராஜ்யசபா சீட்டும் ஒரு கிறிஸ்டியனுக்கு தான் கொடுக்குறாங்க. அவரும் திருச்சியிலேருந்து வர்றாரு, விஜயும் திருச்சியிலேருந்து, திமுகவும் கிறிஸ்டியன் கொடுத்துருக்காங்க. பட் காங்கிரஸ் கொடுத்தது வந்து அவரும் திருச்சியிலேருந்தே வராரு, விஜய் திருச்சி கிழக்கில் போட்டியிடுவாருன்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அந்த கால்குலேஷன்ஸ் வந்து இந்த முறை பண்ணியிருக்கு.